தற்போதைய முக்கிய செய்தி. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே அதிமுக நிர்வாகி ஜகபர் அலி கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஆடியோக்கள் சிக்கியுள்ளது. வழக்கில் கைதான குவாரி உரிமையாளர்கள் ராசராமையா உள்ளிட்ட 5 பேரின் செல்போன்களை சிபிசிஐடி ஆய்வு செய்தது. இந்நிலையில் செல்போன்களில் கொலை வழக்கிற்கு சம்பந்தப்பட்ட ஆடியோக்கள் இருப்பது தெரிய வந்துள்ளது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் சாமிநாதன் மீண்டும் நம்முடைய இணைப்பில் இணைகிறார். வணக்கம் சாமிநாதன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அனிதா. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள பெங்களூர் கிராமத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலரும் அதிமுக நிர்வாகியுமான ஜாபர் அலி சட்டவிரோத கல்குவாரிகளுக்கும் கனிம வள கொள்ளைக்கும் எதிராக போராடி வந்த நிலையில் கடந்த ஜனவரி 17ஆம் தேதி அவர் குவாரி உரிமையாளர்களால் லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்புடைய குவாரி உரிமையாளர்களான ராமையா, ராசு, அவரது மகன் சதீஷ், லாரி உரிமையாளர் முருகானந்தம், லாரி ஓட்டுநர் காசிநாதன் ஆகிய 5 பேரை காவல்துறையினர் கைது செய்து தற்பொழுது இந்த வழக்கானது சிபிசிஐடி வசம் உள்ளது. இதில் அவர்களுக்கு வரும் 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் வைக்கப்பட்டுள்ளது. நேற்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு சம்பந்தமாக கனிம வள அதிகாரிகள் மற்றும் சிபிசிஐடி துறையினர் சம்பந்தப்பட்ட ஆர்ஆர் கல்குவாரிகளில் ஆய்வு மேற்கொண்டு பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு புறம் விசாரணை இருக்கும் பட்சத்தில் தற்பொழுது மற்றொரு தகவலும் வந்துள்ளது. இதில் திரும்பியும் பகுதி கனிம வள கொள்ளைக்கு எதிராக புகார் அளித்த ஜகபர் அலி கொலை செய்யப்பட்ட வழக்கில் சிபிசிஐடி தற்பொழுது விசாரணை நடைபெற்று வரும் சூழ்நிலையில் இந்த 5 பேரின் செல்போன்கள் சிபிசிஐடி தற்போது ஆய்வு செய்ததில் கொலை வழக்கு சம்பந்தப்பட்ட பல்வேறு ஆடியோக்கள் அதில் இருப்பது தெரிய வந்ததை தொடர்ந்து அதனை சென்னையில் உள்ள ஆய்வகத்திற்கு சோதனைக்காக சிபிசிஐடி காவல்துறையினர் அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் ஆய்வு முடிவில் வரும் அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள், அதாவது குறிப்பாக 5 பேருக்கும் குரல் மாதிரி பரிசோதனை எடுப்பதற்கு வாய்ப்புள்ளதாகவும் சிபிசிஐடி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சாமிநாதன்.